யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளுக்கு தான் எல்லாமுமா அவர் இருக்காருன்னு ஒரு சூப்பரான ஒரு பாடலோட கூட நம்ம தொடங்கியிருக்கோம். அப்படிதானே குட்டீஸ்? எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருத்தவங்க யாருன்னா, இதை நான் அடித்து சொல்லுவேன், 100% இதுதான் உண்மை. நம்மளுடைய இன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக நம்ம கூட இருந்து நம்மளை தட்டி கொடுத்து நம்மளுடைய சந்தோஷத்தில் சந்தோஷப்பட்டு, நம்ம கவலைப்படும் போது என் பிள்ளை கவலைப்படுது, நான் எப்படி என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விதத்துலையும் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு தேட்டுதல் கொடுக்கறது யாரு? நம்ம ஏசப்பா மட்டும்தான் குட்டீஸ். அவரை தவிர வேற யாராலையும் நம்மளை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா இந்த நாளில் உங்கள் கூடயும் என் கூடயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா குட்டீஸ்? என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் என்னை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாராக தான் இருக்க முடியும்? என்னோட ஏசப்பாவாக தான் இருக்க முடியும். அப்போ நீங்களும் உங்களுக்குள்ள அந்த கொஷினை கேட்டு பார்த்துக்கோங்க. எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களை பேலன்ஸாக வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் உங்களோட எல்லா சூழ்நிலையும் உங்கள் கூட வர்றது யார்? ஏசப்பா தானா? ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்களா? அப்போ நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் குட்டீஸ். ஸோ இப்போது ஏசப்பா நம்மளை பேலன்ஸாக வச்சுக்கிறாங்க, ஆமாம் என் கூட ஏசப்பா இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்? அப்போ ஏன் சோர்வு வந்தோடனே சோர்ந்து போயிடணும்? அந்த நேரத்தில் ஏசப்பா இதான டிசைட் பண்ணியிருக்காங்க, ஏசப்பா பார்த்துக்கிடட்டும், அவர் நம்மளை கைட் பண்ணுவார்ல. நீ ஏன் அந்த விஷயத்த நம்மளால டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியல குட்டீஸ்? உடனே நம்ம சோர்ந்து போய் அதை நம்ம இமேஜின் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்மளே ஒரு கண்ணுக்காது மூக்கு வச்சு அதை ஒரு பெரிய பயமுறுத்துகிற ஒரு விஷயமா நம்ம யோசிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க, ஏசப்பா என்னை பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க, ஏசப்பா என்னை பாதுகாப்பாக நடத்துகிறாங்க, நான் ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளை, இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளோட இன்னொரு சைட் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கோம்? அந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி பெரிய உருவம் கொடுத்து அதை பார்த்து பயந்துட்டு கவலைப்பட்டுட்டும் நம்ம இருப்போம். அப்போ எப்படி நம்மளால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நமக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக நம்மளால் எப்படி குட்டீஸ் இருக்க முடியும்? அப்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்படி ரெண்டு கேரக்டர் இருக்குதானே? அப்போ இந்த நாளில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? 1 சாமுவேல் 2:30 படியா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னை கனம் பண்ணாதவங்களை நான் கனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா அதில் வசனம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு ஒரு 5 நிமிஷமாவது செவி கொடுத்து அதுலேருந்து என்ன விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிடணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த செகண்ட் வர்ற சென்டென்ஸ்க்கு வரவே மாட்டோம். அப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு, ஏன் இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே கூட இந்த வசனம் பொதுவானது தான் குட்டீஸ். எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம அவரை விட்டு கொடுக்காம அவரை எப்போ நம்ம தூக்கி உயர்த்தி
உயர்த்தி உயர்த்தி வச்சு நம்ம அந்த காரியத்தை நம்ம முன்னிட்டு போயிட்டே இருக்கிறோமோ அப்போ ஏசப்பாவுக்கு புரியும், என் பிள்ளை என்ன நம்பி தான் இதில் நடப்போடுது. அப்போ என் பிள்ளைக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் பிள்ளையை நான் சோர்ந்து போக விட மாட்டேன், என் பிள்ளைக்கு இந்த காரியத்தில் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணி என் பிள்ளையோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன்னு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குட்டீஸ். அதனால தான் அவன் நம்மளோட இன்பத்திலும் துன்பத்திலும் ஸ்டேபிளாக இருந்து நம்மளை பேலன்ஸ் பண்ண ஏசப்பாவால் முடியுது. ஸோ இந்த நாளில் நம்ம சைட்லேருந்து அவர் எதிர்பார்க்குறது இது ஒன்று தான், நம்ம அவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையை பெருசாக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஏசப்பாவை நம்ம அவமதிச்சிடக்கூடாது. எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு முன்னாடி என் ஏசப்பா என் கூட இருக்காருல்ல, அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை அவர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அவர் அதற்கு எந்தெந்த விதத்தில் சொல்யூஷன் கொடுக்கணுமோ அப்படி நமக்கு கொடுத்து நம்மளை அவர் கூட்டு போவார். ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தை இருக பற்றி பிடிச்சிட்டு இன்னைக்கு பாடின பாடலையும் நம்ம இருக மனதில் வச்சுட்டு நமக்காக அவர் இருக்காரு, நமக்காக எப்பயுமே அவர் இருப்பார் அப்படிங்கிற மனநிலையில் ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட உங்களை எங்களுடைய இருதயத்தில் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட எங்களை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. இப்பயும் கூட எங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய நெருடல்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து கொள்வீங்க, நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, நீங்கள் எங்களை வழி நடத்துவீங்க. ஆமீன்.